இன்னைக்கு எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி. நாளைக்கு எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. என்ன ஸ்பெஷல்? வெரி குட். மகளிர் தினம். சரிதானா? மகளிர் தினம் என்பது மிக முக்கியமான நாள். ஆமாவா இல்லையா? ஆமாம். சரிதானா? மகளிர் தினம் அப்படின்னு சொன்னால் மிக கொண்டாட்டமாக நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த வீடே கல்வி பெறுகிறது என்றுதான் அர்த்தம். அப்படி என்று சொன்னால் ஒரு பெண் என்பவள் ஒட்டுமொத்த ஆளுகைக்கு உட்பட்டவள். அவளின்றி ஒரு அணுவும் அசையாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி. பெண்கள் போற்றத்தக்கவர்கள். பெண்கள் இந்நாட்டினுடைய கண்களாக கருதப்படுகின்றனர். பண்டைய காலம் தொட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களுடைய நிலை என்ன, இப்போது அவர்களுடைய முன்னேற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருப்போம். அதனால்தான் இன்றைய நாளில் நாம் பெண்கள் தினம் மிக சிறப்பாக நம்முடைய பள்ளி வளாகத்திற்குள் நாம் கொண்டாடுகிறோம். பெண் குழந்தைகளை அனைவரும் போற்றி மதிக்க வேண்டும். பெண் ஆசிரியர்களை அல்லது பெற்றோரை, தாய் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். இந்த உலகிற்கு உங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? அம்மா. சரிதானே? அம்மா இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த பூமிக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. பல்வேறு வேதனைகள், பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து உங்களுக்காக உங்களை இந்த பூமிக்கு வர வைத்தவர்கள் தாய். அப்படி நீ வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்தோம் சொன்னால் நம்முடைய தாய் என்பவள் மிக முக்கியமானவள். இன்று பெண்கள் அத்தனை பேரும் இங்கு இருக்கிறார்கள். நம்முடைய தாளாளர் தந்தை அங்கு இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துவதற்காக தாளாளர் தந்தை வந்தது. எனவே அனைத்து குழந்தைகள் சார்பாகவும், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மதிப்பிற்குரிய தாளாளர் தந்தை அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்வின் கதாநாயகிகள் நம்முடைய ஆசிரியர்கள். அது மட்டுமல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற பெண் குழந்தைகள் அத்தனை பேருமே கதாநாயகிகள் தான். அத்தனை பேரையும் உள்ளன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்பை முடிக்கிறேன்.